ஹலோ, நான் ஏன் பங்க பத்தி கேக்குறேன். என்னப்பா இது? ஓன்ட்ட சொன்னா ஆனந்திட்டு சொன்னானே. இந்த பாருங்க, அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த காது குத்து நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட டிராமா போட்டீங்கல்ல? என்னப்பா இது? ஏன்ட்ட வந்து இப்படி கேட்குற? உனக்கும் மொண்டாட்டிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைப்பா இது. அப்புறம் எதுக்கு நீங்க நடுவில் வந்தீங்க? அன்னைக்கு பழனிக்கு ஆனந்தி எதுக்கு கூட்டு வந்தீங்க? அது சரி, காது குத்துல என் பிள்ளைக்கு தாய்மாமன்ற உறவுல நீங்க ஏன் வந்து உட்கார்ந்தீங்க? என்னம்மா சொல்ற நீ? சித்ரா எங்க அங்க வந்தா? எதுக்குமா வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. முதல்ல அவளை கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிறா. சரி, வந்தவ எங்க கூட தான் பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ புருஷன் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருப்பா போல இருக்கு. கவிதா அவ கூட சண்டை போட்டு அது பெரிய வாக்குவாதமாவே ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமா அவ அவங்க கூடவே கிளம்பி போயிட்டா. என்னது? கிளம்பி போயிட்டாளா? பொறுக்கி நாய்மா அவ. எல்லாம் திட்டம் போட்டுதான் அவ அங்க வந்திருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. செருப்பால் அடிக்க வேண்டாம் அவளை. எப்படிமா அவன் கூட போலாம்? விடுங்கம்மா. அந்த பொண்ணு நமக்கு நல்லவளா நடந்துக்கிறாளான்னு பாக்குறத விட அவ எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும் இல்லையா? அவ புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் அவ மனசுல இருக்கிறதுனால தானே அவ அங்க வந்திருக்கா. அப்படி என்ன ஆசை மாப்பிள அவளுக்கு? உங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல, என்கிட்டயும் மூச்சு விடல. எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும் அவளுக்கு. அவன் வீட்டுக்கு தனியா கிளம்பி போறான்னா என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? அந்த நாயை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்துனாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நில்லுங்கம்மா. என்னம்மா? எல்லாத்துக்கும் ஏன் தான் இப்படி அவசரப்படுறீங்க? இப்ப அவளை போய் பேசி திட்டி என்ன ஆக போகுது? சரிம்மா, இப்ப அவ என்னதான் பண்ணிட்டா? அவ எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். காலம் பூரா அவ உங்க கூடவே இருக்க முடியுமா? சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்க கூட இருக்க முடியும்? நீங்க போற வரைக்கும் தானே. அப்புறம் சரிம்மா, நாங்க கூட அவளை எத்தனை நாளைக்கு பாத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு அவனை தூக்கி கடைசிட்டு போனா இல்லம்மா, இப்ப மட்டும் எதுக்குமா தேவைன்ட்டு ஓடுறான் அவன் பின்னாடியே? இது மட்டும் சரியா? இப்படி ஒரு வெக்கங்கட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு காலம் பூரா தனி மரமாவே வாழலாம், இல்லன்னா செத்து தொலையலாமா? நீ சொன்னேன்னுட்டு தானே அவ இருக்கானே அந்த மீசக்காரன், அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவளை கூட்டிட்டு போய் அங்க விடலான்னு போனோம். என்ன பேசினாங்க, எவ்வளவு கேவலமால பேசினாங்க. இவ என்னமோ பெரிய ரோஷக்காரி மாதிரி நம்ம கூடவே வந்த மூதேவி இன்னைக்கு என்னமா வந்துச்சு அவளுக்கு? எதுக்கு அவன் பின்னாடி ஓடனா? இப்ப கூட சொல்ற பாத்துக்க, அவனுங்க இவ்வளவு ஒண்ணு சும்மா கூட்டிட்டு போலமா. இப்ப சங்க தேர்தல் வருது இல்ல, அதுல உனக்கு அவ மூலியமா ஏதாவது பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அவளை கூட்டிட்டு போயிருக்கானுங்க. அதெல்லாம் அந்த முண்டத்துக்கு தெரியாதா இல்ல புரியாதா? ஆனா ஒரு விஷயமா, இதெல்லாமே தெரிஞ்சுதான் அவ போயிருக்கிறான்னா அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையே கிடையாதுமா. அம்மா, எதுக்கு தேவையில்லாம நீங்களா ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு அவ புருஷனோட வாழறது மட்டும்தான் நோக்கமா இருக்கும், மத்தபடி அவளுக்கு எந்த நோக்கமும் இருக்காதுமா. ஏமா ஏன் இன்னும் இப்படி முட்டாளாவே இருக்கிற? அவளுக்கு எதுவும் தெரியாது, நல்ல அமுக்குடி மாதிரி இருந்துகிட்டு இன்ன வேலையெல்லாம் பாத்துருக்கா அவ. நீ என்னமா அவளுக்கு பறிஞ்சு பேசி வக்காலத்து வாங்கின்னு கிடக்குற? பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க, இனிமே எனக்கு பொண்ணு கிடையாது, அவளுக்கு எனக்கும் எந்த ஒட்டுறவும் கிடையாதுமா. ஆமாமா, நான் சொல்லிட்டேன், இனிமே அவளாச்சு நானாச்சு. அத பாரு, இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொத்து எழுதுறேன், இந்த புண்ணாக்கு எழுதுறேன் ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, எனக்கு தெரியாம அப்புறம் உன் கூடவும் எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடும். ஆமா. என்னம்மா, ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேசுவேன். அவ எக்காரணத்து கொண்டு இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது. நான் செத்தாலும் சரி, என் புருஷன் செத்தாலும் சரி, அவ வரவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே நீங்க 2 பேரும் தான் என் பொண்ணுங்க. ஆமா, இந்த பாரு மீனாட்சி, ஏதோ அம்மா கோவத்துல உளறான்னு நினைச்சுக்காத. அவளுக்கு 10 பைசா கூட நீ கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நீ கவலைப்படாதீங்க ஆண்டி. டோன்ட் ஃபீல் ஆண்டி. எல்லாம் உங்க மாப்பிள்ளை நான் பாத்துக்கறேன். வாய மூடு. இந்த பாரா,
இருக்கிற ஆத்திரத்துக்கு ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் சொல்லிட்டேன். வாடா வாடா. சரி ஓகே. சனிய முடிச்சவ எங்க இருந்து வந்து சேருது பாரு எனக்குன்னு. அந்த நாய்க்கு அவ்வளவு ஆயிடுச்சுல்ல. அவளை எங்க வச்சு பிடிக்கணுமோ அங்க வச்சு பிடிக்கிறேன். செத்தா என்கிட்ட செத்தாமா அவ. பாத்துக்கிட்டே இரு, நான் யாருங்கிறத இனிமே அவளுக்கு காமிக்கிறேமா. காமிக்கிறேன். என்கிட்டயவா பெத்த என்கிட்டயவா அவ இந்த ஆட்டம் ஆடுறா. பாத்து காமிக்கிறேன் யாரு. வாஷன்கோ என்னடா வளர்மதி வரலையா? வளர்மதி 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ சரி. தம்பி, மோர் எடுத்துட்டு வரவா? இல்லண்ணே வேணாம். காது குத்துக்கு நீங்க வராததுதான் சங்கடம். அவர் எப்படி வருவாரு? இந்த காது குத்துக்கு வரக்கூடாது தானே ஊருக்கே போனாரு. அண்ணே, வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு டைம் தான் வரும். இதை போய் ஒதுக்கிட்டியே. ஏன் நான் உங்க கூட சண்டை போட்டதுனால வரலையா? அப்படி பார்த்தா நம்ம எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கோம். என்ன இப்ப மட்டும் ஏன்னு எப்படி செஞ்ச? இல்லடா, அப்படிலாம் இல்ல. என்ன என் மகன் உனக்கு என்னனே கெடுதல் பண்ணா? இல்ல சரவண மகன் தான் உனக்கு துரோகம் பண்ணிருக்கானா? ஏன்னு வரல சொல்லு. ஏன்பா நீ சண்முகத்தை அவ்வளோ பேச்சு பேசின, உன் பொண்டாட்டியும் ஐயோ என்னென்ன பேச்செல்லாம் பேசினா, இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் காது குத்தலுக்கு வந்தா ஏதாவது பிரச்சனை வருமேன்னு பாவம் அந்த புள்ள வராம இருந்துருச்சு. அதனால என்னப்ப 1000 நடந்திருக்கலாம். அதுக்காக தம்பி பிள்ளைங்க காது குத்த ஒதுக்கலாமா? இன்னைக்கு இந்த விசேஷத்தை ஒதுக்குனவரு நாளைக்கு நான் செத்தா இவர் வராம போயிடுவாரா? என்னடா பேசுற நீ? உன்னை எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் பொண்டாட்டி, உன் மாமனார் இவங்கெல்லாம் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுடா. அதனால தான் வரல. நான் வரலையே தவிர அந்த காது குத்துல என்னால் இருக்க முடியலையேன்னு என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஏய் சண்முகம், என்னப்பா இது? என்ன இது சின்ன புள்ளத்தனமா? அண்ணே, என்னென்னமோ கனவு கண்டோம். ஆனா இன்னைக்கு அம்மா உயிரோடு இருந்திருந்தா நமக்கு எதிராக கண்டவங்கலாம் இப்படி பேசுவாங்களா? இதே குடும்பத்தில் பிறந்த சரவண இங்கிருந்து தனியா போனது மட்டும் இல்லாம கோர்ட்ல இருந்து நோட்டீஸ்லாம் அனுப்புவானா? இங்க பாருங்க தம்பி, சரவணன் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்திருக்காரு. என்னைக்காவது அதை நினைச்சு கண்டிப்பா வருத்தப்படுவாரு. இந்த குடும்பத்தை இப்போ உடைக்க நினைக்கிற சரவணன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. அவனுக்கு என்ன நீ குறை வச்சோம்? இந்த வீட்டில் எவ்வளோ சலுகைகளோட இருந்தான் அவன், திடீர்னு இப்படி பண்ணிட்டானே. கவலைப்படாதீங்க தம்பி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, உங்க பொண்ணு எப்படி இருக்கா? என்ன நீங்களும் உங்க பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறீங்க? ஐயோ தம்பி, நான் எதுவும் உள்நோக்கத்தோட பேசல. இந்த வீட்டுக்கு இப்ப இருக்கிற ஒரே பொண்ணு கனகாதான். கனகாவை பார்க்காம எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா கனகாதான் எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். வாங்கண்ணே. அது எப்படிண்ணே உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்னு சொல்றீங்க? என்னமா, இந்த கைராசி குடும்பத்தில் இருக்கிற ஒரே பேத்தி நம்ம சண்முகத்தோட மக கனகா தானே. அவ வளர்ந்து ஆளாய் வரும்போது அவளுக்குன்னு முறப்பையனா இருக்கிறது ஏன் மகன் கபிலன் தானே. இருக்கா உங்களுக்கு? ஏமா உனக்கு என்ன வந்துச்சு? என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல? இவரு இந்த வீட்டுல பிறந்த சாந்திக்கு தான் 2 குழந்தைங்க இருக்கு. உனக்கு இருந்தா சொல்லு.
என்ன எனக்கு குழந்தை இல்லைன்னு கிண்டல் பண்றீங்களா? எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல என் புருஷன் வராரு. உமா, அவர் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறாரு, அத நீ மனசுல வச்சுக்காத. என்ன விளையாட்ட நீ? எனக்கு புள்ள இல்லன்றத குத்தி காட்டுறதா? உமா, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காருமா. மீனாட்சி சொல்றா இல்ல, விடுமா. அண்ணே, நான் 2 குழந்தைங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறேண்ணே. ஐயோ, நான் மறந்து போயிட்டேன்டா. ராஜேந்திரா, அண்ணே, குழந்தைங்கடா ரூம்ல தூங்கிட்டு இருக்கானே. ரூம்ல தூங்கிட்டு இருக்கானா? சரி, எழுந்த உடனே கூட்டிட்டு வா. சரி. மீனாட்சி, ஆனந்திய குழந்தைய கூட்டு வர சொல்லு. சரிங்க, இருங்க. ஆனந்தி, ஆனந்தி, குழந்தைய கூட்டிட்டு வாமா. மீனாட்சி, எல்லாருக்கும் கொடு. செல்லக்குட்டி, அண்ணி ஒரு நிமிஷம். வச்சுக்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இங்க பாரு செல்லக்குட்டிமா. அண்ணி வாங்க. மாமா, வேண்டாம் மாமா. ஐயா, என்னம்மா நீ? இந்த கண்ணா வச்சுக்க. வாங்கிக்க வாங்கிக்கோ வாங்கிக்கப்பா தம்பி. வாங்கிக்கோ. பரவாயில்ல, பெரியப்பா தானே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. ஆமா ஆமா, காது குத்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு. முடிஞ்ச கையோட இன்னும் 2 நாள்ல சொத்தை பிரிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். வெயிட் பண்றேன். அது என்னன்னு கேட்டு நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன். சரியா? ஹலோ. சரவணா, அன்னைக்கு லேட்டா வந்தாலும் காது குத்த நல்லபடியா சிறப்பா செஞ்சு கொடுத்தப்பா. நான் பேசினபடி முடிச்சு கொடுத்துட்டேன். நீங்களாம் பேசினபடி ஒண்ணுமே செய்யலையே. என்ன பேசினபடி? சொத்தை பிரிச்சு எனக்கு தரது பத்தி. ஓ, ஏயா, அதான் சிவஞானா யாருக்கு என்னென்ன சொத்துன்னு சொல்லிட்டாருல. இனி அதை பதிவு பண்ற வேலை மட்டும் தானே பாக்கி இருக்கு. அது எப்ப பதிவு பண்ண போறாரு? ஏதோ 2 நாள்ல பண்ணிடலாம் ஒன்னு சொன்னா. அப்படி எனக்கு எதுவும் செய்தி வரலையே. என் பங்கு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏப்பா, அதான் ஆனந்திட்ட எல்லாம் சொல்லியாச்சுல்ல. ஓ, ஹலோ, நான் என் பங்கை பத்தி கேக்குறேன். என்னப்பா இது? ஓன்ட்ட சொன்னா ஆனந்திட்ட சொன்னானே. இந்த பாருங்க, அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த காது குத்து நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட டிராமா போட்டீங்கல்ல. என்னப்பா இது? ஏன்ட்ட வந்து இப்படி கேக்குற? உனக்கும் மொண்டாட்டிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைப்பா இது. அப்புறம் எதுக்கு நீங்க நடுவுல வந்தீங்க? அன்னைக்கு பழனிக்கு ஆனந்தி எதுக்கு கூட்டு வந்தீங்க? அது சரி, காது குத்துல என் பிள்ளைக்கு தாய்மாமன்ற உறவுல நீங்க ஏன் வந்து உட்கார்ந்தீங்க? என்னப்பா இது? ஆனந்திக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவுன்னு யாருமே இல்ல. மீனாட்சி தான் சொல்லுச்சு. அண்ணே, ஆனந்தி குழந்தைக்கு தாய்மாமன் சீசியருக்கு யாருமே இல்ல, நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுச்சு. நான் செஞ்சேன். இதுல என்ன தப்பு? அவங்க சொன்னா உடனே உட்கார்ந்துருவீங்க. ஆனா என் பிரச்சனை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஐயோ, இங்க பாருப்பா, இத பத்தி உங்க ஒண்ணு சிவஞானத்துக்கிட்ட பார்த்து பேசிக்கோ. நினைச்சேன் காது குத்து முடிஞ்சோட என்ன கழட்டி விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். என்னப்பா இது? உள்ள காது குத்துக்கு நீ தான் முன்னாடி இருந்து நடத்தி இருக்கணும். ஆனா நீ என்னமா வெளியால மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, நானே முன்னாடி நிக்காதப்போ நீங்க எதுக்கு தேவையில்லாம இன்வால்வ் ஆகுறீங்க? ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நடிச்சிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு தம்பி, நீ ஏன்ட்ட பேசுற விஷயத்த பேசாம ஒன்னண்ட பேசுறதா நல்லது.
இந்த பாருங்க, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்நேரத்துக்கு அவங்களா என்ன கூப்பிட்டு என் சொத்தை என்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனா செய்யல. இனி நான் செய்ய வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். போய் சொல்லுங்க. ஏங்க இப்படி அமைதியாக இருந்த எப்படி? சரவணன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. இந்த பாருங்க மாப்பிள்ள, ஏற்கனவே பேசினதுதான். யார் யாருக்கு என்னென்ன ஒதுக்கி இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க வழியில போக வேண்டியதுதான். அதெல்லாம் சரிங்க. ஆனா சரவணன் வைக்கிற டிமாண்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதுவும் ஏத்துக்க முடியாது. சரவணன் பையனுக்கு எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால இப்பவே அவனுக்கு ஒரு மைனர் உயில் எழுதி வைக்கணும். கார்டியனா ஆனந்தியை போடுறான். ஏன்னா இதுக்கு சரவணை ஒத்துக்க மாட்டானே. அவன் பக்கம் என்னப்பா நியாயம் இருக்கு? இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். ஆனந்திக்கும் குழந்தைக்கும் அவன் பொறுப்பேற்றுக்காத போது சொத்து விஷயத்துல மட்டும் அவன் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? ஏங்க காது குத்துக்கு அவன் வந்ததே சொத்துக்காதாங்க. இப்போ நீங்க போய் அவன்கிட்ட இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லைன்னு சொல்லல மாப்பிள. ஆனா அவன் பெத்த பிள்ளைக்கு அப்பாவா கடைசி வரைக்கும் கடமையை செய்யணும். அப்படி செய்யறதா இருந்தா நாமளும் செய்யலாம். அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சரவணனை நம்ப முடியாது. அவன் கேரண்டி கொடுக்கறது இருக்கட்டும், நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும். கைராசி கடையை பொறுத்த வரைக்கும் அதை சண்முகத்துக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு உன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணாம நீ பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த வீட்டை ஆனந்திக்கும் குழந்தைக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதுலயும் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏய் என்னடா இப்படி திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்க? இந்த விஷயத்துல நீ உன் பொண்டாட்டி அடக்க முடியாதுல்ல? இதை பாரு ராஜேந்திரா, கடையை உனக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்லை. இப்ப கடையை உன் பொறுப்புல கொடுத்தா கொஞ்ச நாள் கழிச்சு அது உன் மாமனார் கடையா மாறிடும். நம்ம அப்பாவோட கனவுடா அந்த கடை. அதனால தான் சொல்றேன், நம்ம பாரம்பரியத்தோட பேருக்காக தான் அந்த கடை. மற்றபடி உனக்கு தர சொத்துக்கள் எல்லாம் நல்ல விலை போகக்கூடிய சொத்துக்கள் தான். அண்ணா நீங்க சொல்றது சரிதானே, ஆனா வைஜெயந்திக்கிட்ட என்னால வாழ முடியாது. ஏன்டா இப்படி பொண்டாட்டிக்கு பயந்து சாகுற? ஏன் மாமா நீங்க பேச மாட்டீங்க? எங்க சாந்தி அக்கா ஒரு அப்பாவி, அதனால நீங்க பேசுறீங்க. ஏன் நிலைமை என்னன்னு எனக்கு தானே தெரியும். அண்ணே நான் ஒன்று சொல்லட்டுமா? பேசாம கைராசி கடை, இந்த வீடு எல்லாமே உங்க பேர்லயே இருக்கட்டும். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க மாப்பிள்ள, இதுதான் சரியான முடிவு. வேண்டாம் மாப்பிள, நாங்க எதையுமே வேண்டான்னு சொன்னது வெறும் பேச்சுக்காக இல்லை, எங்க அடி மனசுல இருந்தது. யார் என்ன சொன்னாலும் நாளைக்கு சண்முகம் கடை பொறுப்பை ஏத்துக்க போறான். தம்பி, நல்லபடியா நடக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போலண்ணே, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்குங்க. சண்முகம், புரியாம பேசாத. இப்ப நீ இதை ஏத்துக்கலைன்னா அடுத்தது ஆனந்திக்கு செய்யறதுலயும் தடங்கள் வரும். ஆமாண்டா, நான் சொன்னபடி நீ கடை பொறுப்பை ஏத்துக்காம போனேன்னா ஆளுக்கு மறுபடியும் பேச ஆரம்பிச்சுடுவாங்கடா. ஆமா தம்பி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால பொறுப்பை ஏத்துக்கோங்க. எப்பவுமே நம்ம கைராசி சில்க் சிறப்பா இருக்கணும். யார் நடத்துறாங்கிறது முக்கியம் இல்ல, கைராசி சில்க்ஸ் எப்பவுமே கொடி கட்டி பறக்கணும். ஆமா சண்முகம்,
இந்த கடை நம்ம அப்பாவோட லட்சியத்துக்கு அடையாளம். எந்த காலத்திலையும் அந்த அடையாளம் போயிடக்கூடாது. அப்படி இருக்கணும்னா கடையை நீங்கள் நடத்தினா தானே சிறப்பாக இருக்கும். மாப்பிள்ள, உங்கள் அண்ணன் சொல்கிறத தயவுசெய்து கேளுங்க. இன்னைக்கு இது நடக்கலைன்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் என்றைக்குமே இது நடக்காது. வைஜெயந்தி இப்போ வீட்டில் இல்லை மாப்பிள்ள. காரணமாக தான் ராஜேந்திரன் வெளியில் போயிருக்கான். புரிஞ்சுக்குங்க, இதுதான் சரியான டைம். கிளம்புங்க. சண்முகம், இது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க போகுது. வா கிளம்பு. நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் இதை ஒத்துக்கிறேண்ணே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. டேய், நல்லா இருக்கும். அம்மா காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஐயோ அதெல்லாம் எதுக்குமா? தம்பி நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உனக்கு ஒரு குறையும் வராதுப்பா, நல்லா இரு. தம்பி, அண்ணனையும் அண்ணியும் நல்லபடியா பாத்துக்கோப்பா. சரி. தம்பி, நேரம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. போலாமா? போலாண்ணே. ஒரே மீனாட்சி, வாங்க. வரேன். வாங்க தம்பி. சரி வாங்க. ஹலோ வைஜெயந்தி அண்ணி, எங்க இருக்கீங்க நீங்க? ஐயோ அண்ணி, இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு.